நேற்றைக்கு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும். இப்போ நம்ம அடுத்த பேஜுக்கு போகலாம். இஏஜிஆர்பியில் 3 டேபிள்ஸ் பார்க்கலாம். இதே மாதிரி 3 டேபிள் ஓஎஸ்பிஎஃப்லையும் இருக்கிறதுனால சில பேர் வந்து இந்த இஏஜிஆர்பி ஹைப்ரிட் ப்ரோட்டோகால்னு சொல்கிறான். அப்படி கிடையாது. இந்த 3 டேபிள் இருக்கிறதுனால வந்து இது ஓஎஸ்பிஎஃப்ல இருக்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ஓஎஸ்பிஎஃப் வந்து அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதெல்லாம் இது கம்பேர் பண்ணவே முடியாது. 3 டேபிள் இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து சூப்பர்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஓஎஸ்பிஎஃப் மாதிரி ஒரு லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், இது ஹைப்ரிட் ப்ரோட்டோகால் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகால் தான் இஏஜிஆர்பி. இஏஜிஆர்பியில் நெய்பர் டேபிள் இருக்குது. அது என்ன நெய்பர் டேபிள்? எந்தெந்த நெய்பரெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் இந்த ரவுட்டர், அந்த நெய்பர்னுடைய ஐபி அட்ரஸும், அந்த நெய்பரை தொடர்பு கொள்ளணும்னா எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். அப்போது நெய்பர் வந்து ரிப்பில் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ரிப் வந்து நெய்பரெல்லாம் வந்து டிஸ்கவர்லாம் பண்ணாது. ஆனால் இஏஜிஆர்பி 5 செகண்டுக்கு ஒரு முறை ஹலோ பேக்கெட்ஸை அனுப்பி நான் வந்து இந்த அட்டானமஸ் சிஸ்டமை சேர்ந்தவன், என்னுடைய ஐபி அட்ரஸ் இது அப்படின்னு மற்றவனுக்கு சொல்கிறது மூலிமா மற்றவன் என்ன பண்ணுறான், இந்த ரவுட்டரை நெய்பராக ஏற்றுக்கிறான். ஏன்னா அவனும் இந்த அட்டானமஸ் சிஸ்டமை சேர்ந்தவன். மறுபடியும் சொல்கிறேன், ஓகே, இஏஜிஆர்பி வந்து கூட்டமாக தான் வாழும். இஏஜிஆர்பி வந்து ஒருத்தரோட நெய்பராக சேரணும்னா அந்த நெய்பரும் இந்த ரவுட்டரும், இந்த 2 ரவுட்டரும் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அந்த கூட்டத்தை வந்து எதை வச்சு நம்ம கண்டுக்கிறோம்னா, கூட்டத்தை எதை வச்சு நம்ம வந்து இது 2 ஒரே கூட்டம்னு சொல்கிறோம்னா, 2 ரவுட்டருக்கும் ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் கொடுப்போம். அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து யாரெல்லாம் ஒரு கூட்டம் அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. எந்தெந்த ரவுட்டர்லாம் ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் இருக்குதோ, நம்பர் கன்ஃபிகர் பண்ணியிருக்குதோ 10 அப்படின்னா பாருங்க, இந்த எத்தனை ரவுட்டர் இருக்குது இதில்? 7. இந்த 7 ரவுட்டரும் ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை உடையதாக இருக்கும். 10ன்னு 7 கொடுத்தீங்கன்னா பிசிடி XYZ இதில் எல்லாத்துலேயும் 10 தான் கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுக்கறது மூலிமா இந்த 7 வந்து ஒரு கூட்டமாக செயல்படும். இந்த 7ம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும், அப்டேட்டாக கொடுக்கும். வேறு அட்டானமஸ் சிஸ்டம் நபருக்கு கொடுக்காது. இப்போது இந்த நெய்பர் டேபிளை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஒரு 2 ரவுட்டர் நெய்பரை தன்னை ஏற்றுக்கணும்னா, ஒருத்தர் ஏற்றுக்கணும்னா, இந்த ஹலோ பேக்கெட்ஸ் அனுப்பும்போது அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரையும் போட்டு அனுப்பும். ஹலோ பேக்கெட்ஸில் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை போட்டு நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை போட்டு அனுப்பும். அப்போ வாங்குகிற ரவுட்டர் வந்து நானும் அதே கூட்டம் தான்ப்பா, நீ என் நெய்பர்ப்பா அப்படின்னு சேர்த்துக்கும். இப்படி தான் வந்து 2 ரவுட்டர் வந்து நெய்பர் ஆகுது. 2 இஏஜிஆர்பி ரவுட்டர் ஃபர்ஸ்ட் நெய்பர் ஆகுது. அந்த நெய்பரை இந்த நெய்பர் டேபிளில் எழுதி வைக்கும், இவன் தான் நமக்கு நெய்பர் அப்படின்னு. ஒருத்தர்னா 1, 4 பேர்னா 4 நெய்பர். இதில் நெய்பர் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில் ஹலோ பேக்கெட்ஸ் போகும். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, நெய்பராக ஏற்றுக்க மாட்டாங்க. 2 பேர் வேறு வேறு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை சேர்ந்ததுனால ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, நெய்பராகவே ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, இப்போது சில வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா,
அடுத்த டேபிள் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ட்டு இதை இங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுதான் நெய்பர் டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிள். அடுத்த டேபிள் வந்து டோபாலஜி டேபிள்னு ஒன்று வரப்போகுது. அந்த டோபாலஜி டேபிளில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பேஜை வச்சுருக்குறான். பாருங்க, வேணா நான் அடுத்த டேபிள் காமிக்கிறேன். பாருங்க, டோபாலஜி டேபிள். இந்த டோபாலஜி டேபிள் என்ன போட்டிருக்குது? டெஸ்டினேஷன் 1. இந்த பாக்ஸ்குள்ள என்ன போட்டிருக்கு? எஃப்டி, ஏடி, வயா ஈச் நெய்பர் போட்டிருக்கா? அப்போ இதனுடைய அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? எஃப்டினா என்ன, ஏடினா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அது வந்து உங்களுக்கு சுருக்கமாக முதல் சொல்லிடுறேன், அப்புறமா அந்த பேஜ் கூப்பிட்டு போகிறேன். ஒரு ரவுட்டர் வந்து நிறைய ரிமோட் டெஸ்டினேஷனுக்கு உண்டான ரூட்ஸ் எல்லாம் ரவுட்டிங் டேபிளில் வச்சுருக்கோம் இல்லையா? அது என்ன ரவுட்டருடைய வேலை? தூரத்தில் இருக்கிற டெஸ்டினேஷன் எது வழியாக போகணும் அப்படிங்கிறத ரவுட்டிங் டேபிளில் சொல்லும். இந்த EAGRP என்ன பண்ணுது? ரவுட்டிங் டேபிளில் ஒரு ரூட்டை வைக்கிறதுக்கு முன்னால் நெய்பர்கிட்ட இருந்து வந்த அப்டேட்ஸை வச்சு, நெய்பர்கிட்ட இருந்து என்ன வருது? அப்டேட்னா என்ன அப்டேட்டு? அந்த டெஸ்டினேஷனுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த டெஸ்டினேஷனுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு வருது இல்லையா? அப்டேட் வருது இல்லையா? ஆமாம். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் எஃப்டியையும் ஏடியையும் எந்த நெய்பர் வழியாக போனால் அந்த எஃப்டி அந்த ஏடிங்கிறதையும் குறிப்பிட்டு வைக்கும். அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்கள். சிங்கிற ரவுட்டர், அதான் நம்ம இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ரவுட்டர் சி. இந்த சிங்கிற ரவுட்டர் 10.1.1.0 நெட்வொர்க்கை வயா ஏ வயா பி வழியாக போகலாம் இல்லையா? சிங்கிற ரவுட்டர் இந்த டெஸ்டினேஷன் 10.1.1.0/24 வயா ஏ வழியாகவும் போகலாம், டி வழியாகவும் போகலாம். ஏவும் டியும் யாரு? நெய்பர் இல்லையா? ஏ எது வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறானாமா? E0 வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறானாமா. பி எது வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறானா? E1 வழியாக கனெக்ட். இதுதான் நெய்பர் டேபிள். இப்போ நம்ம இந்த டேபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். இந்த டேபிளில் என்ன பண்ணாங்க? ஏடின்னு ஒன்று எழுதியிருந்தாங்க, எஃப்டின்னு ஒன்று எழுதியிருந்தாங்க இல்லையா? அப்புறம் வயா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க இல்லையா? இந்த பாருங்க, வயா ஈச் நெய்பர். இங்கே எத்தனை? வயா ஏ, வயா பி, இன்னொரு நெய்பர் இல்லையா? சரி, இப்போ நமக்கு அந்த வயா ஈச் நெய்பருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டத்தை தான் நம்ம கவனிக்கணும். சரி, பாருங்க, ஏடி அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ். இந்த நெய்பர் வழியா போனா E0 வழியா போனா, அதாவது ஏ வழியா போனா, அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸுங்கிறது என்னன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள மெட்ரிக். அதுக்கு தான் அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ்னு பேர். இப்போ பி வழியா போன அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் என்ன? அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளோ? 1500 மெட்ரிக் அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ். இது ஏன் அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் சொல்றாங்கன்னா, ஏன் என்ன பண்ணும்? அட்வர்டைஸ் பண்ணும். 10.1.1.1 எனக்கு 1000ன்னு சொல்லும். கரெக்டு தானே? அது சிக்கு என்னவா வருது? அட்வர்டைஸ்மெண்டா தான் வருது இல்லையா? அதனால தான் அதுக்கு பேர் அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் பேர். அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ்னா
நெய்பருக்கு அந்த டெஸ்டினேஷன் எவ்வளவு தொலைவு? ஓகே. எனக்கல்ல, என்னுடைய நெய்பருக்கு அந்த டெஸ்டினேஷன் எவ்வளவு தொலைவு? ஓகே. சரி, அப்ப feasible டிஸ்டன்ஸ்னா என்ன? feasible டிஸ்டன்ஸ்னா எனக்கு இந்த நெய்பர் வழியா போனா என்ன தொலைவு, இந்த நெய்பர் வழியா போனா என்ன தொலைவு? ஓகே. புரியுதா? எஸ். அப்போ எனக்கு 2000 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ வழியா போன 2000 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு 1000 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 1000 + 1000 தான் 2000 மாறும். ஆம். அப்ப இங்க ஒரு 1000 இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் வந்து 2500 மாறும் இல்லையா? ஓ. ம். அப்போ ஏ வழியா போனா எஃப்டி வந்து 2000, பி வழியா போனா எஃப்டி வந்து 2500. இப்போ எஃப்டிங்கிறது ஒன்றும் இல்லை, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் ரவுட்டர் டு தி ஃபைனல் டெஸ்டினேஷன், டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே. ஏடிங்கிறது என்னுடைய நெய்பருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டு ரீச் தி ஃபைனல் டெஸ்டினேஷன். என்னுடைய நெய்பருடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் என்னுடைய ஏடி. என்னுடைய நெய்பருடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு ஏடி இல்லையா? என்ன அமைதி? என்னுடைய நெய்பருடைய எஃப்டி தான் எனக்கு ஏடி. என்னுடைய நெய்பருடைய எஃப்டி, ஏக்கு எஃப்டினா அது 1000 தானே? அது ஏடி தானே சார்? ஐயா சாமி, ஏக்கு நான் ஒன்று சிக்கு கேட்கல. ஓகே ஓகே. ஏவை பொறுத்த மட்டில் எஃப்டி என்ன வேல்யூ? ஏக்கு என்ன எஃப்டி? 2000. ஐயா ஏக்கு, ஐயா ஏ வழியான்னு நான் கேட்கல. சி ஏக்கு 1000. ஏக்கு 1000 தான் எஃப்டி. அந்த எஃப்டி எனக்கு கொடுக்குது, அதனால அது எனக்கு ஏடியா மாறிடுது. நான் யார்? ரவுட்டர் சி. எனக்கு கொடுக்கும்போது அதனுடைய எஃப்டியை எனக்கு கொடுக்கும்போது அது எனக்கு ஏடியா மாறும். என்னுடைய எஃப்டி எப்படி முடிவு செய்யப்படுது? அவனுடைய ஏடி பிளஸ் என்னுடைய மெட்ரிக் 1000 இல்லையா? இங்கேயும் அப்படிதான். பி வழியாவும் அவனுடைய ஏடியையும் எனக்கும் அவனுக்கும் உள்ள மெட்ரிக்கையும் நான் கூட்டும் பொழுது எனக்கு என்ன கிடைச்சிருது? எஃப்டி கிடைச்சிருது. So A to destination AD, C to A metric. சியை பொறுத்த வரைக்கும் ஏ டு டெஸ்டினேஷன் என்ன இருக்கோ அதுதான் சிக்கு ஏடி. அதே போல பி டு டெஸ்டினேஷன் என்ன இருக்கோ அதுதான் சிக்கு ஏடி. அப்புறம் ஏ வழியா போனா எஃப்டி 2000, சி வழியா போனா எஃப்டி 2500. இந்த மேட்ரு எங்க இருக்குது? டோபாலஜி டேபிள்ல தான் இருக்குது, ரவுட்டிங் டேபிள் இல்லை. இப்போ ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்கும்னா இதுல எது கம்மி நம்பரு 2000, அதுதான் பெஸ்ட் பார்த்து அதுதான் ரவுட்டிங் டேபிள் இருக்கும். அப்போ ஏ வழியா போறது தான் சிறந்த பாதை அப்படின்னு ரவுட்டிங் டேபிள்ல போட்டு விட்டுரும். அப்போ இந்த 3 டேபிளினுடைய வேலை என்னன்னு புரிஞ்சுது இல்லையா? டோபாலஜி டேபிளில் ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் எது வழியாக போனால் என்ன எஃப்டி என்ன ஏடிங்கிற மேட்ரு இருக்கும். ரவுட்டிங் டேபிளில் எந்த பாதை வழியாக போனால் குறைஞ்ச எஃப்டி இருக்குதோ, இந்த டோபாலஜியில் சிக்கு குறைஞ்ச எஃப்டி எது வழியா? அதுதான் ரவுட்டிங் டேபிளில் வச்சிருக்கும். இதெல்லாம் யார் பண்றா? டியூவல் அல்காரிதம். டியூவல் அல்காரிதம் அதுதான் இங்க பாத்தீங்க.
டியூவல் டெர்மினாலஜி. ஓகே. இப்போ உங்களுக்கு ஏடினா என்னன்னு தெரியும், எஃப்டினா என்னன்னு தெரியும். லோ காஸ்ட் பாத், லோ எஃப்டி தான் சக்ஸஸர் வேல்யூ. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும்தான் நான் விளக்கணும். மீதி பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நீங்களே வாசிச்சு பாருங்க. 2500. நம்ம எக்ஸாம்பிளில் 2000 ஒரு எஃப்டி இருக்குது, 2500 ஒரு எஃப்டி இருக்குது. ஆமாம் சார். இது ரெண்டுத்தில் எது ரொம்ப கம்மியோ அதுதான் லோ காஸ்ட்னு சொல்கிறோம். அந்த லோ காஸ்ட் உள்ள பாதையை தான் சக்சஸர் பாதை என்கிறோம். ஓகே. லோ காஸ்ட் உள்ள பாதை தான் சக்சஸர் பாதை. அப்படின்னா என்ன? நம்மளுடைய எக்ஸாம்பிளில் ரவுட்டர் ஏ வழியாக போகிறது தான் சக்சஸர் பாதை. அது வழியாக போனால் லூப்போ இருக்காது, சக்சஸர் பாதை. சக்சஸர் இஸ் a next hop router with low cost. ஓகே. சரியா? இப்போ இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொஞ்சம் நான் விளக்கணும். feasible successor அப்படின்னா என்னென்னா பேக்கப் ரவுட்டர் வித் லூப் ஃப்ரீ பாத்துன்னு அர்த்தம். feasible successorங்கிறது பிரைமரி பாத் இல்லை, பேக்கப். ஒருவேளை சக்சஸர் போயிடுச்சுன்னா இதை வந்து சக்சஸராக மாத்துறதுக்காக தயார் நிலையில் வச்சிருக்கோம். ஓகே. இல்லையா? ஓகே சார். பேக்கப் அதான் ஃபீஸிபிள் சக்சஸர்னா பேக்கப் ரூட்டுன்னு அர்த்தம். ஓகே சார். சரி, இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? நம்ம தேர்ந்தெடுக்கிற இந்த டியூவல் அல்காரிதம் எப்படி பார்த்து இதுதான் பேக்கப் ரூட்டுன்றத முடிவு செய்யுதுன்னா, அந்த பேக்கப் பாத், அதாவது பி வழியா போற பாத்து தானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பி வழியா போறது, அந்த பேக்கப் பாத்தினுடைய ஏடி அதாவது 1500 ஞாபகம் இருக்கா? அந்த பேக்கப் பாத் வழியா வர ஏடி எதோட கம்மியா இருக்கணும்? சக்சஸர் வேல்யூவோட கம்மியா இருக்கணும். சக்சஸர் வேல்யூ எஃப்டி 2000. 2000 உண்மைதானா இது? ஆமா. அப்பதான் அது பேக்கப் பார்த்தாவே எடுத்துக்கும். ஒருவேளை பி வழியா போற ஏடி வந்து 2500 இருந்திருந்தா இது ட்ரூ கிடையாது இல்லையா? அப்போ அந்த பாதையை பேக்கப் பார்த்தா எடுத்து வைக்காது. இப்போ இந்த இடத்துல 1500 இருக்கிறதுனால, இந்த 1500 இந்த 2000 குறைவா இருக்கிறதுனால பேக்கப் பார்த்தா வச்சிடுச்சு டோபாலஜி டேபிள்ல. இதை ஒருவேளை நீங்க 2500 மாத்தினீங்கன்னா இது டோபாலஜி டேபிளுக்கே வராது. பிசிக்கலா இருக்குது. ஆனா டியூவல் அல்காரிதம் என்ன சொல்லும்? இல்லப்பா, என் ரூலுக்கு இது செட் ஆகாது, நான் லூப் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ரூல் வச்சிருக்கிறேன். என்ன ரூலு? பேக்கப் பார்த்தா இருக்கிற ரூட் ஆனது அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் வந்து என்னுடைய சக்சஸர் வேல்யூவை விட குறைவா இருக்கணும். அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் வந்து என்னுடைய சக்சஸர் வேல்யூவை விட குறைவா இருக்கணும் அப்படின்னு நான் ரூல் வச்சிருக்கிறேன். 1500 2000 குறைவா இருக்கிறதுனால நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அதை பேக்கப் பார்த்தா போட்டு வச்சிருச்சு. அப்போ பிரைமரி ரூட் போயிருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடும்? இதை வந்து இங்க ப்ரொமோட் பண்ணிடும். ஒருவேளை ஃபீஸிபிள் சக்சஸர் இல்லைன்னா, இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் இல்லை? இங்க 3000 இருந்துச்சு. அப்போ இந்த பிரைமரி ரூட் போயிடுச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணோம்? பிரைமரி ரூட் டவுன் ஆயிடுச்சு, இந்த ரவுட்டர் டவுன் ஆயிடுச்சு. பேக்கப் பார்த்து இல்லை.
அப்போ சி என்ன பண்ணும், இவங்ககிட்ட கேட்கும், ஏய் உங்ககிட்ட பாத்து இருக்குதா? இவன் ஆமாம் இருக்குதுன்னு, சரி நான் வந்து பயன்படுத்திக்கிறேன்னு பயன்படுத்திக்கும். அது கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் வந்து லூப் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சிருக்குது. பேக்கப் பார்த்து உடைய அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் சக்சஸர் வேல்யூட குறைவாக இருந்தால் லூப் வராது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால தான் EHRP இந்த ரூலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்குது. ஏரியா feasible, அதாவது பேக்கப் பாத்ல இருக்க ஏரியோட வேல்யூ வந்து சக்சஸர் பிரைமரி பாத்ல இருக்க டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் விட கம்மியா இருக்கும். அவ்வளோதான். சரி, ஸோ அப்படி தான் இந்த டோபாலஜி டேபிள் உருவாகுது. அப்புறம் ரவுட்டிங் டேபிளில் பெஸ்ட் பாத் வச்சுருவோம். அதுதான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளை நீங்களே ஒரு முறை பார்த்துக்குங்க.